சற்றுமுன் கிடைத்த செய்தி, சென்னை ரிப்பன் மாளிகையில் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கைதான தூய்மை பணியாளர்கள் 4 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 30ஆம் தேதி இரவு 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 33 பெண்கள், 12 ஆண்கள் உட்பட 45 தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை ரிப்பன் மாளிகையில் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கைதான தூய்மை பணியாளர்கள் 4 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். தூய்மை பணியாளர்கள் சென்னையில் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரிப்பன் மாளிகை முன்பு ஏற்கனவே 13 நாட்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு அவர் கைது செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு சாலை மறியல் போராட்டம், முற்றுகை போராட்டம் என பல வடிவங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்று முன்தினம் தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு பல்வேறு இடங்களில் சமூக நலக்கூடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஆனால் அழைத்து செல்லப்பட்ட போது கண்ணப்பர் திடலில் வைக்கப்பட்டிருந்த சரஸ்வதி, நிர்மலா, மகேஸ்வரி, தனலட்சுமி ஆகிய 4 பெண் தூய்மை பணியாளர்களுக்கு உடல்நலக் குறைவு என்பது ஏற்பட்டது. அவர்களை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கொண்டு சென்று விடுவதற்காக போலீசார் வாகனத்தில் அழைத்து சென்றனர். ஆனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும்படி காவல்துறையிடம் மற்ற தூய்மை பணியாளர்கள் கேட்டுக்கொண்டனர். ஆனால் காவல்துறையினர் அதனை செய்யாத காரணத்தினால் வாக்குவாதம் ஏற்பட்டது. காவல்துறையை கண்டித்து காவல்துறை வாகனத்திலேயே கோஷம் எழுப்பினர். இதன் தொடர்ச்சியாக அவர்கள் வடபழனி இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.